பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள். என்றைக்கு கோலியாத்தை அவன் கொன்றானோ அன்றிலிருந்து பெலிஸ்தியர்களும் இவனுக்கு எதிராகிவிட்டார்கள். அந்த நாட்டு ராஜாவாயிருந்த சவுலும் எதிராகிவிட்டார்கள். தாவீதை கொல்லும்படி துடித்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையில தான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சவுல் மூலமாக சொல்ல வைக்கிறார். பாருங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா, சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற வண்ணமாக, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்னது போல அப்பா, இந்த நாட்களிலே எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. அப்படி எங்கள் தலையை நீ உயர்த்தப்படுவதற்காக நன்றி. எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, நாங்கள் போகிற வருகிற இடங்களிலே, எல்லா காரியங்களிலேயும் உடைய உயர்வு, உடைய ஆசீர்வாதம், உடைய மேன்மை எங்களை தாங்குவதாக கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.